Hi, hello. Welcome to Maximo channel 11 CBSE Mathematics 7th chapter Binomial Theorem. First 3 sums பார்த்தோம் அடுத்த 2 sum பார்க்கலாம். So 4 and 5 exercise 7.1 4 and 5. Fourth question x by 3 plus 1 by x the whole power 5. So அப்போ நம்ம binomial theorem யூஸ் பண்ணுறோம். a plus b the whole power n. So nc0 a power n formula தெரியும். இந்த ஃபார்முலா என்னுக்கு பதிலாக என்ன இருக்குது 5 இருக்குது, ஏக்கு பதிலாக x by 3, பிக்கு பதிலாக 1 by x. ஸோ என்சிஆர் ஃபார்முலா n factorial by r factorial into n minus r factorial. ஸோ ப்ளஸ் இருக்கிறதால எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 5 பவர் என்ன இருக்குது 5 இருக்குது, என்னுக்கு பதிலாக 5 5c0 x by 3 ஹோல் பவர் 5 ப்ளஸ் 5c1 x by 3. இப்போ பவர் என்ன ஆகும் ஒன்று ஒன்றா குறையும். ஓகேவா, 5 4 3 2 1 ஓகேவா, அதுக்கப்புறம் 0. இப்போ பி வந்து என்ன ஆகும் ஒன்று ஒன்று அதிகமாகும், இங்கே ஒன்றுமே இருக்காது. இங்கே 1 by x the whole square 1 by x the whole cube 1 by x the whole power 4 1 by x the whole power 5 மேலே முடிஞ்சது. ஸோ என்சிஆர் ஃபார்முலா 5c5 5c0 என்ன ஆகிடும் 1 ஆகிடும், 5c4 5c1 என்ன ஆகிடும் 5 ஆகிடும், 5c3 5c2 என்னது 10. ஸோ 5c0 என்னது 1 ஆகிடுது, எக்ஸ் பவர் 5 3 பவர் 5 என்னது 243, 5c1 என்ன ஆகுது 5, எக்ஸ் பவர் 4 by 3 பவர் 4 3 பவர் 4 என்ன ஆகுது 81 1 by x அப்படியே இருக்குது. 5c2 10, எக்ஸ் பவர் 3 3 பவர் 3னா 27, இது 1 by x ஸ்கொயர். 5c3யும் 10 x square by 9 1 by x cube. 5c4 5 அப்போ x by 3 1 by x power 4 plus 5c5 என்னது 1 by x power 5. So x power 5 by 243 plus 5 into x power 81. இந்த ஒரு xும் இந்த இதுவும் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன ஆகுது எக்ஸ் கியூப் ஆகிடுது 5 by 81 எக்ஸ் கியூப். இங்கே எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் கியூப்பில் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும் எக்ஸ் இருக்கும். ஸோ 10x by 27. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயரு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா கீழே என்ன இருக்கும் எக்ஸ் இருக்கும் 10 by 9x ப்ளஸ் 5. இந்த எக்ஸும் எக்ஸ் பவர் 4, இந்த எக்ஸ் ஒரு எக்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் 5 by 3x கியூப் ப்ளஸ் 1 by x power 5. ஸோ இந்த இடத்துல மட்டும் மிஸ்டேக்காக இருக்குது, எக்ஸ் பவர் 5 நீங்கள் மாற்றிக்கோங்க. எக்ஸ் பவர் 5 by 243. ஸோ அடுத்தது போன தடவை 5 பார்த்தோம், இங்கே 6 பார்த்துருக்கோம். ஸோ ஏ வந்து எக்ஸு, பி என்னது 1 by x. அப்படியே நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்ட வேண்டியது தான். என்சிஆருக்கான ஃபார்முலா இது. ஸோ 6c0 ஏன்னா அது எக்ஸ் பவர் 6, அப்புறம் எக்ஸ் பவர் 5 எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூபு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு பி இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் பி ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகணும். பி ஸ்கொயர் பி கியூப் பி பவர் 4 பி பவர் 5 பி பவர் 6ஓட நீங்கள் நிறுத்திக்க வேண்டியதான். இது NC0 NC1 NC2 NC3 NC4 NC5 NC6 6 டேர்ம். ஸோ இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 6c6 6c0 ஆகிடும் 1 ஆகிடும், 6c5 6c1 equal to 6, 6c4 6c2 என்ன ஆகுது 15, 6c3 என்ன ஆகுது 20. ஓகேவா, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் வருது. இது அப்படியே வெளியே ஞாபகம் வச்சுக்கணும்னா நீங்கள் அழகாக ஒன்று ஒன்றா நீங்கள் என்ன பண்ணலாம் போட்டு பார்த்துடலாம். இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வருது 6c0 ஆகிடுது 1 ஆகிடுது, எக்ஸ் பவர் 6 6c1 என்ன ஆகுது 6 எக்ஸ் பவர் 5 into 1 by x. அப்புறம் 6c2 என்ன வருது 15 எக்ஸ் பவர் 4 1 by x ஸ்கொயர். 6c3 உங்களுக்கு என்ன வருது 20 x cube by 1 by x cube. 6c4 உங்களுக்கு 15, ஸோ 15 x square by 1 by x power 4. 6c5 6, ஸோ 6x into 1 by x power 5. அடுத்து 6c6 என்ன ஆயிடுது 1 by x power 6. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் x power 5 எக்ஸு இல்லை 5 கேன்சல் பண்ணிச்சுன்னா என்ன அது x power 4. இங்கே x ஸ்கொயரும் x power 4னா x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமோ, அப்போது x ஸ்கொயர். இங்கே
எக்ஸ் க்யூபும் கேன்சல் ஆகிடுது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆச்சுன்னா இது எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸு இங்கே கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் பவர் 4. கடைசியாக என்ன இருக்குது? 1/x³. 1/x⁴. ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஒரு விஷயந்தான். இதில் நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்க வேண்டியதுதான். தேங்க்யூ.